கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் எல்லோரையும் அடியேன் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் நாம் எல்லோருமாய் சங்கீதம் 62 முதலாவது வசனத்தை இணைந்து வாசிப்போமாக. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். தேவனை நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது என்று எழுதப்படாமல் தேவனையே நோக்கி என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனை நோக்கி என்பதற்கும் தேவனையே நோக்கி என்பதற்கும் இடையிலே பெருத்த வித்தியாசம் உண்டு. தேவனையே நோக்கி என்று சொன்னால் அவரை அல்லாமல் நான் யாரையும் நோக்கி பார்ப்பதில்லை. ஏனென்றால் அவர் மூலமாகத்தான் எனக்கு ரட்சிப்பு வர முடியும். ஆகவே அந்த ஏ என்ற வார்த்தை, அந்த எழுத்து மிக முக்கியம். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, என் ஆத்துமா அலைவாயவில்லை, என் ஆத்துமா நிலைத்திருக்கிறது, தேவனையே நோக்கி அமர்ந்திருக்கிறது என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் கரங்களை வைத்து கர்த்தரை மையப்படுத்தலாமா? ஏனென்றால் அவரால் தான் நமக்கு ரட்சிப்பு வரும். 10ஆம் வகுப்பு பாடநூலிலே ஒரு கேள்வி, உலக ரட்சகர் யார்? மகாத்மா காந்தி, சுவாமி விவேகானந்தர், இயேசு கிறிஸ்து. உலக ரட்சகர் யார் என்ற கேள்விக்கு சரியான பதிலை எழுதினால் உங்களுக்கு ஒரு மதிப்பெண் கிடைக்கும். அந்த ஒரு மதிப்பெண் விலையேறப்பெற்ற மதிப்பெண் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் வாழ்க, இதையாகில அவர்கள் பாடநூலிலே சேர்த்தார்களே என்று ஒரு மகிழ்ச்சி. பாடநூலிலே நீதிமொழிகளை சேர்க்கலாம், அதற்கு அரசு இடம் கொடுக்க வேண்டும். ஆகவே தேவனையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும் என்ற சங்கீதம் 62 முதலாவது வசனத்தை நீங்கள் ஒவ்வொரு நிமிடமும் சொல்லி உங்களுடைய ஆத்மாவை அமர்ந்திருக்க பண்ண ஆயத்தப்படுங்கள். அல்லேலூயா. நம்முடைய ஆத்மாவை அலைவாய விடக்கூடாது. ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. தேவனையே, இயேசுவையே, இயேசுவும் தெய்வம் என்று சிலர் சொல்லுகிறார்கள். தங்களுடைய இஷ்ட தெய்வங்களோடு இயேசுடைய படத்தையும் வைத்து நாங்கள் பூஜிக்கிறோம் என்று சொல்லுகிற ஜனங்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் நாம் என்ன சொல்ல வேண்டும் என்றால், இயேசுவும் தெய்வம் அல்ல, இயேசுவே தெய்வம் என்று சொல்ல வேண்டும். தேவனையே என்பதை போல இயேசுவையே நாங்கள் சேவிக்கிறவர்கள். ஆகவே நம்முடைய ஜீவியத்திலே பாடுகள், பிரச்சனைகள், நெருக்கங்கள், சுமைகள், சஞ்சலங்கள், வருத்தங்கள், வேதனைகள் பெருகையிலே, ஆத்மா தவிக்கையிலே, ஆத்மாவை பார்த்து நீங்கள் பேசுங்கள், உள்ளான மனுஷங்களை சொல்லுங்கள். ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்து, அவரால் உனக்கு ரட்சிப்பு வரும் என்று உங்களுக்கு நீங்களே பிரசங்கிக்க வேண்டும். எனக்கு நானே சொல்ல வேண்டும். என் ஆத்மா எவ்வளவா அலைவாய்கிறது என்பதை ஒருவர் அறிய முடியாது, எனக்குத்தான் தெரியும். ஆகவே என் ஆத்மாவை பார்த்து நான் சொல்ல வேண்டும், என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, அவரால் உனக்கு ரட்சிப்பு வரும் என்று சொல்லி. நாம் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவர்கள். ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த நாள் வரையிலும் நல்ல நல்ல சுபாவங்கள் நம்மிலே வந்திருக்கிறது. நாம் சுபாவத்தால் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்திருக்கிறோம். ஆனாலும் சமுதாய சூழ்நிலைகள், பொருளாதார நெருக்கங்கள், பொருளாதாரத்தினால் உண்டாகக்கூடிய பாரங்கள் நம்முடைய ஆத்மாவை அலைக்கழிக்கும் பொழுது அந்த ஆத்மாவை பார்த்து பேச வேணும். இந்த சூழ்நிலையில உன்னை ரட்சிக்க இயேசு கிருபை பெருத்தவர். ஆத்மாவே தேவனையே நோக்கி பார். ஜோசியக்காரனை நோக்கி பார்க்காதே, தினசரி பலன்களை நோக்கி பார்க்காதே, குறியேற்க போகாதே, ஜாதக புத்தகத்தை எடுக்காதே. அவரால் நம் ரட்சிப்பு வருகிறதா இரு. 1 பேதுரு 1ஆவது அதிகாரம் 5வது வசனம், புதிய ஏற்பாட்டிலே 317வது பக்கம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவர்கள். நாம் எந்த ரட்சிப்புக்காக காத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், கடைசி காலத்திலே வெளிப்பட போகிற ஆயத்தப்பட்டிருக்கிற ஒரு ரட்சிப்பு என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தார் நாம், ரட்சிப்பின் அனுபவத்தை ருசித்தவர்கள் நாம். இன்றைக்கும் நாம் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். இந்த ரட்சிப்பு முடிவடையாதது. இது கடைசி கால வரையிலும் நம்மோடு கூட பிரயாணப்படக்கூடியது. நமக்கு கடைசி நிமிடம் வரையிலும் நமக்கு ரட்சிப்பு தேவை. ஆகவே
கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு என்று ஒரு ரட்சிப்பு இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட நமக்கு கடைசி காலத்திலே வெளிப்பட போகிற ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ஒரு ரட்சிப்பு என்று ஒன்று இருக்கிறது. அந்த ரட்சிப்பு எங்கே இருக்கு என்று சொன்னால் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் ரட்சிக்கப்படுகிற நாம் பரலோகத்தில் பங்கடைப்படியான ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அது கடைசி காலத்திலே வெளிப்படும்படியாய் ஆயத்தப்பட்டிருக்கிற ரட்சிப்பு. ரட்சிப்பு இரண்டு விதமான ரட்சிப்பு. இந்த பூமிக்குரிய ரட்சிப்பு பரலோகத்தை சென்றடைத்தக்கதான ஒரு ரட்சிப்பு. அதுதான் கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு. உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று 1 பேதுரு 1 5 வசனம் சொல்லுகிறது. பூமியிலே சிவலோக பதவி அடைந்து விட்டார், வைகுண்டம் எய்தினார், சொர்க்கத்திலே இருக்கிறார், மோட்சகதி அடைய வேண்டும், பரலோகத்திலே பங்கடைய வேண்டும், நித்தியத்தை சென்றடைய வேண்டும் என்று சொல்லி எல்லா மார்க்கத்தாரும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இவர் இறைவனடி சேர்ந்தார். யாரடி சேர்ந்தார்? எல்லாரும் இறைவனடி சேர முடியுமா? எல்லாரும் சிவலோக பதவி அடைய முடியுமா? அவங்களுக்கு இருக்கக்கூடிய யோசனைக்கு தக்கதாக மரணத்தை குறித்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த விளம்பரத்திலே எழுதப்படுகிற வார்த்தை என்ன? சிவலோக பதவி அடைந்தார், இறைவனடி சேர்ந்தார். வேதம் சொல்லுகிறது கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டு வருகிற நீங்கள், உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. கடைசி கால ரட்சிப்பை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக தேவனே ஆகிய கர்த்தரையே நோக்கி உங்களுடைய ஆத்மா அமர்ந்திருக்கத்தக்கதாக இந்த பூமிக்குரிய பாரங்களினாலே ஆத்மா தத்தளித்து வழி விலகி குறியேற்க போனால் சிவலோக பதவியை அடைய முடியாது, வைகுண்டத்துக்கு போக வழி கிடையாது, பரலோகத்திலே பங்கடைய முடியாது, சொர்க்கத்தை காண முடியாது, நித்தியத்திலே காணப்பட முடியாது. ஏன் தேவனையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவரால் வரக்கூடிய ரட்சிப்பானது கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்க அந்த ரட்சிப்புக்கு, அந்த பரலோகத்தின் சுதந்திரத்தை பங்கெடுவதற்கு நேராக நடத்துகிற ரட்சிப்பு. நான் ரட்சிக்கப்பட்டேன், பரலோகம் போய்விடுவேன் என்று அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கடைசி காலம் என்று ஒரு காலம், அந்த கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு அதுவானது விசுவாசத்தினாலே தேவனுடைய பலத்தினாலே உங்களுக்கு அந்த சுதந்திரம் உண்டாகும். அது பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுதந்திரத்தை, அந்த ரட்சிப்பை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாகத்தான் சங்கீதம் 62 வசனம் சொல்லுகிறது. தேவனையே நோக்கிய ஆத்மா அமர்ந்திருக்கிறது. நான் தற்கொலை செய்து கொள்ள மாட்டேன், களவு செய்ய மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், இந்த நிலையில நான் மரித்தாலும் அந்த பரலோகத்தை நான் சென்றடைவேன், நித்தியத்திலே நான் பங்கடைவேன் என்று தக்கதான ரட்சிப்பை இந்த ஆத்மா சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சங்கீதம் 62:1 அறிவை போதிக்கிறது. கடன் தொல்லைகள், குடும்ப பாரங்கள், வியாதி, வேலையில்லா திண்டாட்டம், அரசியல் சூழ்ச்சிகள், இயற்கை சீற்றங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் உங்களுடைய ஆத்மாவானது தேவனையை நோக்கி அமர்ந்திருக்குமையானால், இந்த வார்த்தையை சத்தமாக சொல்லுகிற என்னுடைய ஆத்மா தேவனையை நோக்கி அமர்ந்திருக்குமையானால் எனக்கு பரலோகத்தில் பங்கெடுக்கத்தக்கதான ரட்சிப்பை கொடுக்க கர்த்தராகிய இயேசு கிருபை பொறுத்தவரும் உண்மையுள்ளவருமாயிருக்கிறார். ஆகவே ஆத்மாவில் நீங்கள் பலப்பட வேணும். வறுமைதான், வேலை இல்லைதான், பணம் இல்லைதான், ஆத்மா அமர்ந்திருக்கிறதா என்ற கேள்விக்கு என்னை நானே கேள்வி கேட்டு என்னை நானே சரி செய்து கொள்ள கர்த்தர் இந்த வருஷத்தின் 5வது மாதத்தின் 26வது நாளிலே என்னை உயிரோடு வைத்திருக்கிறார். அதனாலே போதனைகள் என்ன என்றால், நீங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டால் பரலோகம் போகலாம், நீங்கள் பள்ளியிலே சேர்ந்தால் பாஸ் ஆகிவிடலாம் என்று சொல்வதை போல காணப்படுகிறது. பள்ளிக்கு செல்கிற மாணவன் பாடங்களை கருத்தாய் கவனித்து அதை மனனம் செய்து கேள்வி கேட்கப்படும் போது கேட்கிற கேள்விகளுக்கு சரியான பதிலை எழுதி அவன் தேர்ச்சி பெற்றால் தான் அவன் உயர்ந்த நிலையை அடைய முடியும். நீங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டால் பரலோகம் போகலாம் என்று சொல்லுகிறார்கள். இயேசு ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்தவத்துக்கு வெளியே அநேகர் இருக்கிறார்கள், ரகசிய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். நான் செயின்ட் ஜான்ஸ்ல படித்தேன், செயின்ட் ஜான்ஸ்ல நெல்லையில. இன்றைக்கும் இயேசுவை நான் உள்ளத்தில் வைத்திருக்கிறேன், யாருக்கும் தெரியாம நான் ரகசியமாக வேதத்தை வாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கேன் என்று சொல்லி மின்சார வாரியத்தில் உயர் பதவியில் இருந்து ஒரு ஐயா சென்னையில இருந்து வந்தீங்க சொன்னார். இயேசுவை அநேகர் ஏற்றிருக்கிறார்கள். ஆனா சூழ்நிலைக்கு தக்கதாக மாறி மாறி போகிறவர்கள் கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த ரட்சிப்புக்கு பங்காளிகளாய் மாறுவார்களா, காணப்படுவார்களா என்ற கேள்விக்கு
நீங்களே பதில் சொல்லிக் கொள்ளுங்கள். நான் என்ன செய்யட்டும் என்று கேட்டால் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆத்மாவோடு பேசுங்கள். ஆத்மாவே கலங்காதே, திகையாதே, வேதனை தான், உனக்கு கஷ்டம்தான், ஆனாலும் நீ உன் தேவனையே நோக்கி அமர்ந்திரு, அவரால் உனக்கு ரட்சிப்பு வரும். கரங்களை வைத்து கர்த்தரை மேம்படுத்தலாமா? பாடுகள் இல்லாத மனிதர்கள் யார்? தேவைகள் இல்லாத மனிதர்கள் யார்? பலவீனம் இல்லாத குடும்பம் அது. தேவனே நோக்கி அமர்ந்திருக்கிறவர்களை தேவனாகிய கர்த்தர் ரட்சிக்க வல்லமை உள்ளவர், கிருபை பெருத்தவர், உண்மை உள்ளவர். கொலோசியர் 3வது அதிகாரம் 6வது வசனம், பக்கம் 277. கொலோசியர் 3வது அதிகாரத்தின் 6வது வசனம், இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். கொலோசியர் 3வது அதிகாரம் 6வது வசனம், பக்கம் 277. இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள், disobedient children, சபையிலே கர்த்தர் இயேசுவுடைய பிள்ளைகளைப் போல காணப்படுவார்கள். சபைக்கு வெளியே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். இவர்கள் மூலமா இவர்கள் மேலே இவைகளின் பொருட்டே இவர்களுக்கு தேவ கோபாக்கினை வரும். இன்றைக்கு பூமியிலே எங்கெல்லாம் அநியாய அக்கிரமம் நடக்கிறதோ அங்கெல்லாம் தேவனுடைய கோபாக்கினை ஊற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. எங்கேயோ ஒரு நாளிலே வரக்கூடிய கோபாக்கினை குறித்து வேதம் சொன்னாலும் தேவனுடைய கோபாக்கினை அவ்வப்போது ஊற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. 2020 உலகளாவிய ஒரு கடையடைப்பை தேவன் நடத்தினார். உலகத்தின் சகல நாடுகளிலும் சகல வீடுகளிலும் ஒரு கடையடைப்பு நடந்தது. தேவ கோபாக்கினை ஊற்றப்பட்டது. ஆனாலும் ஜனங்கள் கீழ்ப்படிவதாக இல்லை. தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். இவைகளின் பொருட்டு, எவைகளின் பொருட்டு என்று மேலே உள்ள 5வது வசனம் சொல்லுகிறது. விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனை என பொருளாசை ஆகிய இவைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களினாலே அவைகளை அழித்து போடுங்கள். சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் 5 வார்த்தைகள். அந்த 5 வார்த்தைகளிலே விக்கிரக ஆராதனையான பொருளாசை என்ற 5வது வார்த்தை நாம் எல்லோரையும் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு வார்த்தை. பொருளாசை ஒரு விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனையான பொருளாசை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவம். 5 வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல சொல்லப்படுகிற 5வது வார்த்தையான விக்கிரக ஆராதனையான பொருளாசையினாலே நம்முடைய ஆத்மா அலைவாய்ந்து கொண்டிருப்பது உண்மை. ஒருவரால் மறுக்க முடியாது. ஏன் பொருளாசை வருகிறது? கலப்படம் செய்வது எதற்காக? களவு செய்வது எதற்காக? எடை குறைப்பதற்காக, பொய்கள் எதற்காக, கொலைகள் எதற்காக, விபச்சாரம் எதற்காக? எல்லாமே பொருளாசை மையமாக வைத்துத்தான். ஆகவே அந்த 4 வார்த்தைகள் எனக்கு சம்பந்தம் இல்லாதவை என்று நீங்கள் சொல்லலாம். நல்லது, சந்தோஷம். 5வது வார்த்தையாகிய விக்கிரக ஆராதனையான பொருளாசையை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவத்தை குறித்து உங்க ஆத்மா என்ன சொல்லும்? தேவனையே நோக்கி உங்க ஆத்மா அமர்ந்திருக்கையிலே அந்த ஆத்மா சொல்லுமா, நீ பொருளாசை இல்லாத ஒரு மனிதன் என்று சொல்லி. இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கம் முழுதாக பொருளாதாரத்தையே தேடிக்கொண்டிருக்கிறது. ரட்சிப்பெல்லாம் யாரும் விரும்புவதில்லை, கண்டிப்பெல்லாம் யாரும் பிரசங்கம் பண்ணுவதில்லை. எப்படியோ அவர் வாரம் வந்திருந்து நமக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு போய்விட்டால் போதும் என்று விக்கிரக ஆராதனைக்காரர்களாய் மாறி இருக்கிறார்கள். ஆகவே கொலோசியர் 3:6 சொல்லுகிறது, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் கோபாக்கினை வரும். நீங்களோ கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருந்து விக்கிரக ஆராதனையான பொருளாசைக்கு உங்கள் ஆத்மாவை விலக்கி ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாய் உங்களுக்காக கடைசி காலத்திலே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பை சுதந்திரித்து நீங்கள் அந்த பரலோகத்திலே சுதந்திரமடையத்தக்கதாக, பங்கடையத்தக்கதாக தேவனையே நோக்கி அமர்ந்திருங்கள் என்று கடந்து வந்த வசனங்கள் எல்லாம் எனக்கும் உங்களுக்கும் அறிவை போதிக்கிறது. தேவையில்லாத நபர்கள் என்று யாருமே கிடையாது. பொருளாசை உண்டு பண்ணுகிற அவயவங்கள். எபேசியர் 2வது அதிகாரம் 3வது வசனம், பக்கம் 264. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாமிச இச்சையின்படியே நடந்து, முற்காலத்திலே கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு பாத்திரவான்களை காணப்படாதபடிக்கு முற்காலத்திலே நாம் நமது மாமிச இச்சையின்படியே நடந்தோம். நமது மாமிசமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். ரட்சிக்கப்பட்ட நம்மிலே ஆரோக்கியமான சுபாவங்கள் அநேகம்
வளர்ந்து இருக்கிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட புதிதிலே இருந்த சுபாவத்திற்கும் இந்த வருஷத்தின் 5வது மாதத்தின் 26வது நாளிலே காணப்படுகிற சுபாவத்திற்கும் பெருத்த வித்தியாசம் உண்டாயிருக்கிறது. சிலர் சொல்லுவார்கள், ரட்சிக்கப்பட்ட புதிதிலே நான் அப்படிப்பட்டவனா இருந்தேன். காலங்கள் செல்ல செல்ல உங்களை அறியாமலே உங்களிலே பரிசுத்த ஆவியாகிய தெய்வம் ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையை, ரட்சிப்பை கொடுத்து கொண்டேதான் இருக்கிறார். நீங்கள் நினைத்து பாருங்கள், நிதானித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். எப்படி என் தேவன் என்னை பொறுமையாய் நடத்துகிறார், எப்படி என் இயேசு இவைகளெல்லாம் கடந்து வர எனக்கு பலம் தருகிறார், நான் எப்படி இந்த நிலையில இருக்கிறேன் என்று நீங்கள் கேள்வி கேட்டால், முற்காலத்திலே நீங்கள் உமது மாமிச இச்சையின்படி நடந்தீர்கள், இப்பொழுதோ ஆவியின் சித்தத்தின்படி நடக்கிறபடினாலே ஆவியான தேவன் உங்களுடைய சுபாவத்திலே ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். கேரக்டரிசம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் கிறிஸ்டியன் லைஃப். சுபாவம் ரொம்ப முக்கியம். உள்ளான ஆவியிலே காணப்படாத அந்த சுபாவம் தெய்வீக சுபாவமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலும் இந்த நாள் வரையிலும் எத்தனையோ நன்மையான சுபாவங்களை சுதந்திரித்திருக்கிறீர்கள். முற்காலத்திலோ நீங்கள் மாமிச இச்சையின்படி நடந்தீர்கள். இது எப்படி உண்டானது என்று எபேசியர் 2வது அதிகாரத்தின் 4வது வசனம் சொல்லுகிறது. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே உண்டானது. தேவனாகிய கர்த்தர் அவருடைய இரக்கம் நமக்கு ஒரு பெரிய ஐஸ்வர்யம். அவர் இன்றைக்கு நம்ம இரக்கமாக இருக்கிற கர்த்தராக இருக்கிறார். ஏனென்று கேட்டால் ரோமர் 5வது அதிகாரத்தின் 9வது வசனம் சொல்லுகிறது, நாம் அவருடைய இரக்கத்தினால் ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. கோபாக்கினைக்கு நீங்களாக, முற்காலத்திலே சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினை பிள்ளைகளாய் நீங்கள் இருந்தீர்கள். தேவனாகிய கர்த்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்து நம்மில் அன்பு கொண்ட தம்முடைய அன்பினாலே நம்மை கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, அவரால் உன் ரட்சிப்பு வரும், நீ அவராலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். ரோமர் 5வது அதிகாரத்தின் 9வது வசனம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் யோவான் 3:17 சிந்திக்க வேணும். பக்கம் 127 புதிய ஏற்பாட்டிலே, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இயேசுவை அனுப்பினார். அவராலே ரட்சிப்பு வருகிறது. ஆகவே கர்த்தர் இயேசுவையே நோக்கி உங்களுடைய ஆத்மா அமர்ந்திருக்குமே ஆனால் உங்களுக்கு ரட்சிப்பு வரும். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படியாக இயேசு வரவில்லை. அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை அனுப்பினார். அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற நீங்கள் கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் என்று ரோமர் 5:9 சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய ஆத்மா எப்போதும் தேவனையே நோக்கி அமர்ந்திருக்க அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம், அதிக நிச்சயம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 9வது வசனம், பக்கம் 282. தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். தேவனாகிய கர்த்தர் நம்ம எதற்கென்று நியமித்திருக்கிறார்? நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார்? நம்ம எதற்காக வேறு விரித்தார்? நம்ம எதற்காக முன்குறித்தார்? நம்ம எதற்காக ரத்தத்தினாலே கிரயமாய் கொண்டார் என்றால் கோபாக்கினைக்கென்று அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கு நியமித்தார். அந்த ரட்சிப்பு அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தினாலே நமக்கு உண்டான். அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யம் எபேசியர் 2:4, நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பு. அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யம் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பு. நீதிமொழிகள் 11:4, பக்கம் 771. கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்து நம்மில் அன்பு கொண்ட தம்முடைய மிகுந்த அன்பினாலே கோபாக்கினைக்கு நீங்களாக நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது. இந்த பூமிக்குரிய பொன்னும் பொருளும் ஐஸ்வர்யமும் நமக்கு கோபாக்கினைக்கு நம்ம விடுவிக்க முடியாது. நீதியோ மரணத்துக்கு தப்பு வைக்கும் என்றால் ஆபிரகாம் தேவனாகிய கர்த்தரை விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கலாத்தியர் 3:6 சொல்லுகிறபடினாலே அவரை பற்றி விசுவாசமே நமக்கு நீதியாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் எப்போது விசுவாசத்தோடு ஆத்மாவை பார்த்து பேசுங்கள். ஆத்மாவே
அமர்ந்திரு, தேவனை நோக்கி அமர்ந்திரு, அவரால் உனக்கு ரட்சிப்பு உண்டாகும். ஒரு காலத்தில் நீ எப்படி இருந்தாய்? உன் மாமிச இச்சையின்படி நடந்தாய், உன் மாமிசமும் மனது விரும்பினவைகளை செய்தாய், சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல காணப்பட்டாய், கோபாக்கினின் பிள்ளையாய் இருந்தாய். நீ கோபாக்கினிக்கு நீங்களாக அவரால் ரட்சிக்கப்பட்டு இந்த வருஷத்தின் 5வது மாதத்தின் 26வது நாளிலே அமர்ந்திருக்கிறார். ஆகவே அவரோ தம்முடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவராய், ஐஸ்வர்யம் 2 ஐஸ்வர்யம். ஒன்று பூமிக்குரிய ஐஸ்வர்யம். இந்த பூமிக்குரிய ஐஸ்வர்யம் கோபாக்கின நாளிலே நம்மை தப்புவிக்காது. ஆனால் நீதியோ மரணத்துக்கு நம்மை தப்புவிக்கும். அவரை பற்றி விசுவாசம். அவர் யார் என்று கேட்டால், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாகிய கர்த்தர். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே கோபாக்கினைக்கு நீங்களாக இந்த வருஷத்தின் 5வது மாதத்தின் 26வது நாள் வரையிலும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தலாமா? ஹல்லேலூயா. ஆகவே கொலோசியர் 3வது அதிகாரத்தின் 4வது வசனம் நமக்கு ஆசீர்வாதத்தை கூறுகிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொண்டவர்கள் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவார்கள் என்று கொலோசியர் 3வது அதிகாரத்தின் 4வது வசனம் ஆசீர்வாதத்தை நமக்கு கூறுகிறது. ஆகவே கடைசி காலம், முற்காலம், தற்காலம். நம்முடைய வாழ்க்கையில 3 காலங்கள் இருக்கிறது. கடைசி காலத்திலே வெளிப்பட போகிற ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு பங்கடைய, அந்த சுதந்திரத்தை பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிற அந்த சுதந்திரத்தை பங்கடைய, பெற்றுக்கொள்ள, சுதந்திரிக்க இக்காலத்திலே நான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறேன், முற்காலத்தில் எப்படிப்பட்டவனாய் இருந்தேன். ஆகவே கடைசி காலம், முற்காலம், இக்காலம். இக்காலத்தில் இருக்கிற நீங்களும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ரோமர் 5:9. கோபாக்கினைக்கு நீங்களாக அவரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அது நிச்சயமாய் நடந்திருக்கிறது. நீங்களும் என்றால் முற்காலத்திலே உங்களுடைய மாமிச இச்சையின்படி நடந்தீர்களே, அந்த முற்கால நடவடிக்கையை தற்காலத்திலே கொண்டு வந்தால் வருங்காலத்திலே, கடைசி காலத்திலே நீங்கள் உங்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த சுதந்திரமாகிய பரலோகத்திலே பங்கடைவது நிச்சயமில்லாமல் போய்விடும். ஆகவே முற்காலத்திலே அப்படி இருந்த நான் தற்காலத்திலே எப்படி இருக்கிறேன்? தற்காலத்தில் எப்படி இருந்தால் நான் கடைசி காலத்திலே வெளிப்பட போகிறேன் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பிலே பங்கடைவேன். மீண்டுமாக சொல்லுகிறேன், முற்காலத்தில் நான் எப்படி இருந்தேன்? மாமிச இச்சையின்படி நடந்தேன். தற்காலத்தில் எப்படி இருக்கிறேன்? கோபாக்கினைக்கு நீங்களாக காக்கப்பட்டிருக்கிறேன் இயேசு ரத்தத்தினாலே. சரி, கடைசி காலத்திலே அந்த பரலோகத்திலே பங்கடைவேனா? அந்த சொர்க்கத்திற்கு போவேனா? இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பரலோகம் போகலாம் என்பது சுத்த பொய். முற்காலத்திலே மாமிச இச்சையின்படி நடந்தீர்களே, கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தீர்களே, கர்த்தராகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை அனுப்பி அவர் உங்கள் மேலே வைத்த இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தினாலே, தம்முடைய மிகுந்த அன்பினாலே கோபாக்கினைக்கு நீங்களா விலக்கி மீட்டிருக்கிறார். உங்களுடைய ஆத்மாவானது அமர்ந்திருந்து தேவனை நோக்கி இருந்து எல்லா சூழ்நிலைகளிலும் கோபாக்கினைக்கு நீங்களாக இருந்தால் கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த ரட்சிப்பிலே பங்கடைகிறது. ஆகவே முற்காலத்திலே இருந்த சுபாவம் தற்காலத்தில் இருக்கக்கூடாது. தற்காலத்தில் இருக்கக்கூடிய சுபாவம் எப்படிப்பட்டதா இருக்கணும் சொன்னால் கடைசி காலத்திலே வெளிப்பட போகிற ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏற்றதா இருக்கிறது. முற்காலத்தில் இருந்த சுபாவங்கள் மாமிச இச்சையின்படி நடந்தது இக்காலத்திலே காணப்படக்கூடாது. கோபாக்கினின் பிள்ளையா நீங்கள் முற்காலத்தில் இருந்தீர்கள். பிதாவாகிய தேவன் குமாரனை இயேசு அனுப்பி தற்காலத்திலே கோபாக்கிக்கு நீங்களாக்கி அவருடைய பிள்ளையாய் வைத்திருக்கிறார். அந்த நிலையில நிலைத்திருக்க ஒரே ஒரு வழி உங்களுடைய ஆத்மா தேவனையே நோக்கி அமர்ந்திருப்பது இல்லாமல் வேறு வழியே இல்லை. ஆகவே நான் சங்கீதம் 62:1 சொல்லுகிறது, தேவனையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது, ஏனென்றால் அவரால் என் ரட்சிப்பு வரும். சுலோகங்களை சொல்லுகிறார்கள், மந்திரங்களை உச்சரிக்கிறார்கள். ஏன்? அந்த ஆத்மாவை ஒருமுகப்படுத்தும்படியாக. ஏன் பாஷைகளை உருட்டுகிறார்கள்? ஏன் 1008 தடவை எழுதுகிறார்கள்? அந்த ஆத்மா அலைவாகிறது, அமர்ந்திருக்க வழி இல்லை. கோபாக்கினைக்கு நேராக அந்த ஆத்மா திரும்பாதபடிக்கு அந்த ஆத்மாவை ஒருமுகப்படுத்தும்படியாய் ஆத்மாவில் எப்போதும் இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அந்த ஆத்மா தேவனையே நோக்கி அமர்ந்திருக்கும். முற்காலத்தில் அப்படி இல்லை. மாமிசமும் மனதும் விரும்பினவைகளை செய்து கோபாக்கினின் பிள்ளைகளாய் காணப்பட்டீர்கள். எபேசியர் 2:3. இக்காலத்தில் இருக்கிற நீங்கள் கடைசி காலத்திலே உங்களுக்கு ஆயத்தமாக்க
ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு, அந்த சுதந்திரமாகிய பரலோகத்தில் காணப்படுகிற அந்த பங்கு உங்களுக்கு உண்டாயிருக்கும்படிக்கு உங்களுடைய ஆத்மா எப்போதும் கர்த்தராகிய இயேசுவையே நோக்கி அமர்ந்திருப்பதாக. கரங்களை உயர்த்தலாம். ஆகவே ரோமர் 2:5 பக்கம் 208, உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். கோபாக்கினியின் நாளிலே உனக்காக கோபாக்கினியை குவித்துக் கொள்ள போகிறாயோ என்ற ஒரு கேள்வி. இந்த ரோமர் 2:5 நீங்கள் உங்கள் வேத வாசிப்பு நேரத்தில் மீண்டும் மீண்டுமாய் வாசியுங்கள். அற்புதமான ஒரு கேள்வியை கேட்கிறது. உன் மனக்கடினம், உன் குணப்படாத இருதயம், தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். கோபாக்கினை குவித்துக் கொள்ள போகிறாயோ? இல்லை ஆண்டவரே, கோபாக்கினைக்கு நீங்களாக என்னை விலைக்கு மீட்டிருக்கிறீர். நான் ஜோசப் புஸ்தகத்தை எடுக்க மாட்டேன், குறியேற்க போக மாட்டேன், கள்ளத்திற்குகளை நாட மாட்டேன். நான் எப்போதும் தேவனாய் கர்த்தர் உம்மையே நோக்கி அமர்ந்திருப்பேன். ஒரு அல்ல சொல்லமா? இதுவரை கடந்து வந்த வசனங்களிலே மிக முக்கியமான வசனம் ரோமர் 2:5. முற்காலத்திலே மாம்சமும் மனதும் விரும்பினை செய்து கோபாக்கினை பிள்ளைகளாய் இருந்தீர்கள். தற்காலத்தில் எப்படி இருக்கிறீர்கள்? கடைசி காலத்திலே பங்கடையத்தக்கதான ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்வீர்களா என்று ஒரு கேள்வியை கொண்டதாக ரோமர் 2:5 சொல்லுகிறது. உன் மன கடினம், உன் குணப்படாத இருதயம். என்ன சொன்னாலும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளினாலே கோபாக்கினை உண்டாகிறது. உங்கள் மனதை கடினப்படுத்தாதிருங்கள். உங்கள் இருதயம் குணப்பட்டிருக்க வேண்டுமே. நியாய தீர்ப்பு நாள், நீதியுள்ள தீர்ப்பு நாள் வெளிப்படும் போது நீ உனக்காக கோபாக்கினை குவித்துக் கொள்ள போகிறாயோ என்ற ஒரு கேள்வியை கேட்கிறது வேதம். இல்லை ஆண்டவரே, கோபாக்கினைக்கு நீங்களாக என்னை விலக்கி காத்த நீர் உண்மையே நோக்கி பார்க்கிறேன் என் ஆத்துமாவிலே. கரங்களை உயர்த்தலாமா? அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் யூதா 1:21 புதிய ஏற்பாட்டிலே 333 பக்கம், தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஏன் என்று கேட்டால், தேவனாகிய கர்த்தரோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். இந்த கோபாக்கின நாளிலே இந்த பூமிக்கு ஐஸ்வர்யம் ஒன்றுக்கு உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்பு வைக்கும். இந்த வசனத்தின் கோர்வையை, தொடர்ச்சியை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். யூதா 1:21 சொல்லுகிறது, நித்திய ஜீவனுக்கு ஏதுவான, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஏனென்று கேட்டால், அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யம், அவர் நம்மிலே கொண்ட நம்மிலே அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பு, அது கோபாக்கினைக்கு நம்மை விலக்கி காக்கிற அன்பு. அவருடைய இரக்கத்தை பெற காத்திருங்க என்று சொன்னால், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்து நம்மில் அன்பு கொண்டு தம்முடைய மிகுந்த அன்பினாலே கோபாக்கினைக்கு நீங்களாக நம்மை ரட்சிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறபடினாலே நீங்கள் என்ன செய்ய வேணும்? காத்திருங்கள், எங்கேயும் போகாதிருங்கள் என்றார். யூதா 1:21 தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக் கொள்ளுங்கள், நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள் என்றால், நீங்கள் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஏன்? பொருளாசையை விக்கிரக ஆராதனையான பொருளாசை உண்டு பண்ணுகிற அவயவம் நம்மில இருக்கிறது. விக்கிரக ஆராதனையான பொருளாசை உண்டு பண்ணுகிற அவயவம் கொலோசியர் 3:5 சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சபை ஆராதனைக்கு முதல் நபராக வந்தால் உங்களுக்கு 500 ரூபாய் பரிசு, ஒரு மாருதி கார். யாரு வேணாம்னு சொல்லுவீங்களா? எப்படி? பொருளாசை இல்லாத நபர் உண்டோ? அப்ப பொருளாசையான விக்கிரகாரமான பொருளாசை உண்டு பண்ணுகிற அவயவங்கள் நம்மில இருக்கிறபடினாலே நமக்கு பொருளாதார நெருக்கம் வருகிறது, பொருளாசை நம்மை நெருக்குகிறது. நம்முடைய ஆத்மா வந்தால் தேவனை நோக்கி அமர்ந்திருக்கத்தக்கதாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், வசனம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 6:6 போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். எனக்கு இது போதும் என்று யாரை இயேசுவை பார்த்து சொல்லுகிறவர்கள் யார்? ஒரு சின்ன காயம் வந்தாலும் எனக்கு இது போதும் ஆண்டவரே, காயமே வராதா? காயமே வராதா? வரும். இது போதும், கர்த்தர் இம்மட்டும் என்னை காத்துக்கொண்டார். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியை மிகுந்த ஆதாயம். உன் மனது மனக்கடினம், குணப்படாத இருதயம், நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் போது கோபாக்கினை குவித்துக் கொள்ளுமோ? குவித்துக் கொள்ள போகிறாயோ? ஆகவே நீங்கள் இந்த நிமிட வரையிலும் என் இயேசு கிறிஸ்து
என்னை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார், எனக்கு இது போதும். யாரெல்லாம் சொல்ல போகிறோம்? மனக்கடினம், குணப்படாத இருதயம், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தி யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் கோபாக்கினைக்கு நீங்களாக்கி கடைசி காலத்திலே வெளிப்பட போகிற ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பிலே அந்த பரலோகத்திலே பங்கடைவார்கள். எள்ளளவும் சந்தேகம் இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லுங்க, இந்த நாள் என் தேவைகளை கர்த்தர் சந்தித்தார், இது போதும். இதுவரையிலும் என் தேவநாயகத்தில் எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தார், நாங்கள் காக்கப்பட்டோம், இது போதும். ஆகவே நாம் என்ன சொல்லுகிறோம்? இயேசு நமக்கு போதுமானவர், இயேசு நமக்கு போதுமானவர். சிலருக்கு ஆசை என்னன்னா கெட்டுக்கட்டா அடுக்கி பார்த்தாதான் சந்தோஷம், அது எண்ணிக்கிட்டே இருந்தாதான் சந்தோஷம். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி கிடையாது. கொஞ்சம் மாவு இருந்தது பானையில, கண்ணை விட்டு பார்க்க முடியாது, கையை மட்டும்தான் ஓட்டி எடுக்க முடியும். அந்த பரிசுத்த வாட்டி தினம் ஜெர்மனி கையை உள்ள விடுவாங்க, அன்னைக்குரிய மாவு வரும். பானை காலியாயிரும், மறுநாள் விசுவாசத்தோடு கையை விடுவாங்க, அன்னைக்குரிய மாவு வரும். இப்படியே 3 ஆண்டுகள் அவர்கள் சாப்பிட்டார்கள். வேதாகம சரித்திரம் சொல்லுகிறது, எண்ணெய் குடுவையை கண்ணை விட்டு பார்க்க முடியாதது, கனமான செராமிக் குடுவை. அந்த குடுவையை கலக்கினாலும் அதுல எண்ணெய் இருக்குதா இல்லையா என்று தெரியாது. அவள் விசுவாசத்தோடு அந்த செராமிக் குடுவையை கவிழ்த்துவார்கள், உள்ளே இருந்து அன்னைக்கு தேவையான எண்ணெய் வரும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் அமெரிக்காவுக்கு போனா தான் உண்மையான பாஸ்டர், சில பேர் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வெளிநாட்டுல போக மாட்டாரோ, அப்ப இவர் கிருபை இல்லாத ஊழியக்காரர். ஐயோ, கிருபையான வார்த்தைகள். உலகம் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் கிறிஸ்தவத்துல கிடையாது. நீங்க உலகத்துக்காக வாழப் போகிறீர்களோ, கிறிஸ்துக்காக வாழப் போகிறீர்களோ, கிறிஸ்துக்காக நீங்கள் வாழ்வது உண்மையானால் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி உங்களில இருந்தால் அதுதான் உங்களுக்கு ஆதாயம். அது இல்லை என்று சொன்னால் ரோமர் 2:5 வாசிக்க சொன்னேனே, உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்ள போகிறாயோ? இல்லை ஆண்டவரே, நான் கோபாக்கினைக்கு தப்பிக்கொள்ளும்படியாக இயேசுவே நீர் போதும் எனக்கு. கரங்களை வைத்து கர்த்தரை பயன்படுத்தலாமா? ஏன் என்று கேட்டால் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தினாலே கோபாக்கினைக்கு நீங்கள் நீங்களாக்கப்படுவீர்கள். ஆனால் கோபாக்கின நாளிலே இந்த பூமிக்கு ஐஸ்வர்யம் ஒன்றுக்கு உதவாது. நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். ஆனபடினாலே எபிரேயர் 13:5 சொல்லுகிறது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அல்லேலூயா. வேதத்தின் அடிப்படையிலே நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வசனம் சொல்லுகிறேன், கிறிஸ்துவுக்குள் நாம் படுகிற பிரயாசங்கள் எல்லாவற்றுக்கும் பலன் உண்டு, ஒன்று விருதாவாய் போகாது. நீங்கள் பிரயாசப்படாமல் உழைக்காமல் எனக்கு பணம் வேணும் என்று சொன்னால் அது கிறிஸ்தவத்திலே இடமே கிடையாது. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பிரயாசப்படுங்கள் என்றுதானே வேதம் சொல்லுகிறது. தங்கள் வேலையை மிகுந்த சிரத்தையோடு உண்மையை உத்தமமாய் நீதியா செய்ய வேணும். அதுல வரக்கூடிய பணம் உங்களுக்கு போதுமானதா இருக்கும். வியாதி வராது, வறுமை வராது, வீண் செலவுகள் வராது. நீங்கள் உங்கள் மனசும் மாமிசமும் விரும்பினவைகளிலே உங்களுடைய பணத்தை செலவு செய்தபடினாலே தான் நீங்கள் பண ஆசையை இன்னும் உடையவர்களாக இருக்கிறீர்கள். கர்த்தர் கொடுத்த பணம் நான் என் கைகளில் வாங்கும்போது அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், இது கர்த்தருடைய பிள்ளைகள் கொடுத்த பணம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தி. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். ஏனென்றால் உங்களுடைய ஆத்மா தேவனே நோக்கி அமர்ந்திருக்கக்கூடிய இடம் பணம் இல்லாத நேரத்திலே உங்கள் ஆத்மா அலைவாய்கிறதே. ஆகவே போதும் என்ற மனதுடனே கூடிய தேவபக்தி உடையவர்களாக இருந்து எனக்கு இருக்கிறது போதும் ஆண்டவர் என்று சொல்லி உங்கள் ஆத்மா தேவனை நோக்கி அமர்ந்திருந்தால் நீங்கள் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். இதற்கு மாறான உபதேசம் வேதாகமத்தில் கிடையவே கிடையாது. பிரயாசத்துக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுக்கிறார், அது போதும் ஆண்டவர் என்று சொல்லி பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியாய் வாழத்தக்கதாக உங்க ஆத்மா தேவனையே நோக்கி அமர்ந்திருப்பதாக. அவரால் தான் உங்களுக்கு ரட்சிப்பு வரும். வேற எங்கும் நீங்க ரட்சிப்பை விலை கொடுத்து வாங்க முடியாது. எல்லாரும் எழுந்து